நியூமராலஜி மதுரையில இருந்து வந்திருக்காங்க. சிவகுமார் ஐயா ஒரு சிற்றுரை. ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஜோதிட சங்கம் திருச்சி மூலமாக நடைபெறும் முதல் மாநாட்டுக்கு வருகை வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாமுவான்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் அறிவுசார் பெரியோர்களுக்கும் இந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி உரையாற்றின குமரன் சார் ஒரு சின்ன கருத்து சொன்னாங்க, உண்மையும் கூட. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அதுவும் என்ன அப்படின்னா, நீங்க என்னதான் எங்க தான் ஜோதிடம் படித்தாலும் உங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் ஒன்று தோணும். சார் சொன்ன மாதிரி 2ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து பணத்தை கொடுக்கும் சொல்லி என்ன சொல்லி கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் தோணும். நீங்க அதை பார்க்கவே மாட்டீங்க, பார்க்காம ஒரு கருத்தை சொல்லுவீங்க, அது வேலை செய்யும். ஆமாம் சார், சார் கரெக்டு சார், சூப்பர் சார்மாங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, அதை பிடிங்க. அதை பிடிச்சாதான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஜெயிச்சு உட்கார்ந்து அப்படி ஃபாலோ பண்ணவங்க தான். இது யாரும் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வழி வச்சிருப்பாங்க, சொல்ற மெத்தட் வச்சிருப்பாங்க. சொல்ற கருத்து ஒன்றா இருந்தாலும் சொல்ற விதம் வேற மாதிரி இருக்குன்னு சார் சொன்னாங்க. சொல்ற விதம் மட்டும் இல்லை, அந்த தோன்ற விதமும் வேற மாதிரியா தான் இருக்கும். அது என்னன்னு நீங்க பிடிக்கணும். நான் அப்படித்தான் பிடிச்சேன். ரங்கனும் நாச்சியார் 2 பேரும் சேர்ந்து நடத்துறாங்க அந்த ப்ரோக்ராம். ரங்கநாச்சியார் ஒரு ஆள் கிடையாது, ரங்கனும் நாச்சியார் 2 பேரும் சேர்ந்து நடத்துற ப்ரோக்ராம். அது குடும்ப சகிதமா வர வேண்டியது, எல்லாம் தனித்தனியா வந்து உட்காந்துருக்கோம். இந்த குடும்பமா உட்காந்து பாருங்க, அதோட பலன் வேற மாதிரி கண்டிப்பா இருக்கும், நிச்சயமா இருக்கும். இப்ப நியூமராலஜின்னு சார் சொல்லிட்டாங்க. எத்தனையோ புக்கு விற்குது. அந்த புக்ல உங்களுக்கு ஒரு 5% 10% இருக்கும், எல்லாருக்கும் பொதுவா இருக்கும். ஒரு சார் ஒருத்தர் எனக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி ஒரு பேரை சொல்லிட்டு, இந்த பேர்ல இருக்கிறவங்க சாமியார போவானா, இப்படித்தான் இருக்குமா என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. கருணாநிதி பேர் வச்சு எல்லாரும் சிஎம் ஆக முடியாது. விவேகானந்த பேர் வச்சு எல்லாருமே போய் விவேகானந்த பேரில் உட்காந்துட முடியுமா? நீச்சல் அடிச்சு போக முடியுமா? முடியாது. அதுல இருக்கிற 1-2 கேரக்டர் நம்ம இருக்கும், அவ்வளவுதான். எல்லாருமே அந்த மாதிரி ஆக முடியாது. ஒரு எண்ணுன்னு எடுத்தோம் அப்படின்னா, இது என்னோட ஆராய்ச்சி, இந்த புக்லையும் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஒருவேளை ஜோரத்தில் இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு எண்ணுன்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா, ஆணுக்கு எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி பெண்ணுக்கு வேலை செய்வது இல்லை. ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியாகவும் தான் வேலை செய்யும். எல்லாம் பொதுவாக இந்த நம்பரை ரைட், இந்த நம்பர்ல பேரை வச்சிரு, அது வேலை செய்யுமானா வேலை செய்யாது. அது எப்ப வேலை செய்யும் இருக்கு. அப்போ ஒரு பேர்ல டேட் ஆஃப் பர்த்ல எப்ப அது வேலை செய்யும் அப்படின்னு பார்த்து பேர் வச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் வச்சு பார்த்தா சார் பேர் வச்சா, யார் வச்சு கொடுத்தாரு? ஜோசி வச்சு கொடுத்தாரு சார். அது எப்படி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பேர் வைங்க. இன்னொன்னு, பெற்றவங்க தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும் இல்லையா, ஜோசியர் இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்குங்க. சார் நீங்க ஒரு பேர் வைங்க சார். அவரை பெற்றது நீங்க. அதனால தலையில நின்றுறாங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முடியாம 10 பேர் ஹாஸ்பிட்டல் தடம் கிடக்குறாங்க. இதுல குழந்தைக்கு பெற்றதுக்கு குழந்தைக்கு போய் ஜோசியர் பேர் வைக்கணுமா? தப்பான அணுகுமுறை அது. அதுக்கு ஒன்று செய்யுங்க, ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணுங்க. சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இல்லை சார், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அந்த வரிசையை எழுதுங்க. அந்த ப்ரிஃபரன்ஸ் முறைப்படி எழுதிட்டு அதுல எந்த பேர் நல்லா இருக்குன்னு கேளுங்க, கரெக்ட். அதோட பேரை நீங்க செலக்ட் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு பிள்ளை யாரா பெற்றாரு? யாருமே யோசிக்கிறதே இல்லை. பேர் நீங்க தான் வைக்கணும், பெற்றவங்க தான் பேர் வைக்கணும் பிள்ளைக்கு. நான் சித்தர் வழிபாட்டில் உள்ளவன், ஒரு 30 வருஷமா சித்தருக்கு நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கேன். என் குழந்தைக்கு பேர் வைக்க சித்தரை போனப்ப அவர் சொன்ன வார்த்தை, பிள்ளை நீ பத்தியா நான் பத்தினு கேட்டாரு. பெற்றவங்க அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு 20 வருஷம் முன்னாடி எனக்கு சொல்லி கொடுத்தது. அதாவது அந்த கருத்து தான் உங்கள்கிட்ட சொல்றேன், நானா பார்த்து கூட சொல்லல. அப்புறம் நான் நோண்டனை கொஞ்சம் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது சரியா தான் இருந்தது. ஜோசியரை பார்த்து நீங்க பார்த்து வைங்க சார்னா, அவருக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கோ எப்படி இருக்கோ அதுதான் உங்க குழந்தைக்கும் சேரும். நீங்க செஞ்ச புண்ணியங்கள் வந்து உங்க குழந்தைக்கும் சேரணுமா, ஜோசியரோட வந்து உங்களுக்கு சேரணுமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, யோசிக்கிறது இல்லை. ஜோசியம் நம்பிக்கை வச்சு சொல்றாங்க, அவருக்கு தோணுது அவரை பாரு, அந்த கருத்து வேண்டாம். இன்னொன்னு, இந்த நம்பர் நல்லா இருக்கும் அப்படின்னு புக்ல பார்த்துட்டு குத்து மதிப்பா போய் ஒரு பேர் வைக்காதீங்க, அதுவும் தப்பு. காலண்டர் பின்னாடி நம்பர் போட்டுருக்கு சார், குத்து மதிப்பா வச்சிருவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு டேட் ஆஃப் பர்த் வேலை செய்யுதா, பேரு வேலை செய்யுதா என்னன்னு செக் பண்ணணும். அதுல எந்த கிரகம் வேலை செய்யுதுன்னு செக் பண்ணணும். அதுலயும் நிறைய வேலைகள் இருக்கு. என்கிட்ட பேர் வைக்க கொடுத்தாங்கன்னா 1 மாசம்
ஆன குழந்தையும் இருக்கு, 1 மாசம் அவன் பேர் வைக்கிறதுக்கு. என்ன சார் நாங்களாம் போன 10 நிமிஷம் வச்சாங்கிறாங்க, ஹாஃப் அன் ஹவர்ல பேசிட்டு வந்தாங்கிறாங்க, நீங்க இவ்வளவு நாள் எழுதுறீங்கன்னாங்க. எனக்கு திருப்தி இல்லாம நான் தரமாட்டேன். இன்னைக்கு நான் உட்காரும்போது எனக்கு அந்த அன்னைக்கு எந்த கிரகங்கள் வேலை செய்யுதோ, எந்த ஹோரல் உட்காரமோ எல்லாமே வேலை செய்யும். அதுக்கேற்ற மாதிரி தான் செட் ஆகும். டோட்டல் மட்டும் வைக்கணும், இப்போ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ உடனே 2 நிமிஷம் வச்சிடலாம், டோட்டல் மட்டும் இன்னும் வச்சு கொடுத்துடலாம். ஆனா டோட்டல் தான் வேலை செய்யுமானா எப்ப எந்த வயசுல வேலை செய்யணும் இருக்கு, அது வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு முன்னாடி சந்திக்க வேண்டியெல்லாம் சந்திக்கணும். பேரை மாத்திரம் கொடி சொன்னார்லாம் அது ஏமாத்து வேலை, அப்படிலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்க கேரக்டர், உடல் நலம், மனநலம் இது இருந்தாலே உங்களுக்கு செல்வம் தானா வரும். செல்வத்துக்கு பேரை மாத்தினா கொடிசன் ஒரு ஆக முடியாது. பேர் வச்சு கொடுத்தீங்கன்னா கொடிசன் ஆவான், பேரை மாத்திரம் கொடிசன் ஆக முடியாது. நம்பி ஏமாற வேண்டாம். நான் என்னோட அனுபவத்துல பார்த்தது நான் பகிர்ந்துக்கிறேன், யாரையும் குறை சொல்லி சொல்லல. நான் ஏமாறத்தை இறக்குறவங்க ஏமாத்துறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நியமனத்துங்கிற பேர்ல அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, அப்படிலாம் கிடையாது. உடல்நலம் பார்க்கலாம், மனநலம் பார்க்கலாம், இது 2 நல்லா இருந்தாலே போதுமே. உங்களால முடிஞ்சு நீங்க பாத்துக்கிறீங்களே, அது மட்டும் தான் வேலை செய்யும். ஆனா ஜோதிடம் கத்துக்கிறவங்க உங்களுக்கு எந்த இன்ட்யூஷன் எது வேலை செய்யுதோ அதை பிடிங்க, அதை பிடிச்சு முன்னுக்குற வழியை பாருங்க, நல்லா இருக்கும். இறைவன் கண்டிப்பா வேணும், இறை நம்பிக்கை வைங்க. இறைவன் கூட இருந்து உங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு தருவாரு. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா.